Hi guys, welcome to Rapid. In our class 9 CBS Social Science History Chapter 1 Part 4 the French Revolution the book. So, வாங்க வீடியோக்குள்ள போலாம். France abolishes monarchy and becomes a republic. So, போன வீடியோ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா France வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மொனார்க்கியா மாற வரைக்கும் பார்த்தோம். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மொனார்க்கியா இருந்தது, அதாவது மொனார்க்கியா இருந்தது. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ஸ்டிடியூஷன் கலந்தது. ஸோ அது நம்ம போன வீடியோ வரைக்கும் அது மொனார்க்கியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மொனார்க்கியை டோட்டலி அபாலிஷ் பண்ணிட்டு அது ஒரு ரிப்பப்ளிக்காக மாறப்படுது. ஏன் இது நடக்குது? The situation in France continued to be tense during the following years. Although Louis XVI had signed the constitution, he entered into secret negotiations with the kings of Prussia. Rulers of the neighboring countries too were worried by the development in France and made plans to send troops to put down the event that had been taking place since the summer of 1789. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ஸில் வந்து சுச்சுவேஷன் ரொம்ப டென்ஸாக இருந்தது. அதாவது இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா லூயிஸ் 16 வந்து கான்ஸ்டியூஷனை சைன் பண்ணுறாரு. ஆனால் பக்கத்து நாட்டிலான புருஷோட கிங் கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் நெகோசியேஷனில் இறங்குற. ஏன் இந்த மாதிரி இறங்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இவ்வளோ நாள் ஒருத்தர்கிட்ட ஒரு பவர் இருந்து டக்குன்னு ஒரு நாளில் எல்லா பவரையும் என்கிட்ட வந்து போயிடுச்சு, வெறும் என்கிட்ட டிசைட் பண்ணுற பவர் மட்டும்தான் இருக்குதுங்கிற ஒரு கட்டம் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவர் திருப்பி வேணுங்கிற ஒரு ஆசை வரும். ஸோ அந்த ஒரு ஆசைனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்து நாட்டு ராஜாக்கள் கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் நெகோசியேஷன் தான் மெயின்டைன் பண்ணுறாரு. அப்புறம் பக்கத்து நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இதை வந்து அவங்க சீரியஸாக எடுத்து அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஏன் இன்னைக்கு அவங்களுக்கு நடந்து நாளைக்கு நமக்கு நடக்காது. ஒருவேளை இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடக்கிற மாதிரி வந்து நம்ம நாட்டில் எல்லா மக்களும் அதை பார்த்துட்டு நம்மளும் அந்த மாதிரி வந்து கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னா நம்மளோட பவர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால் இது சூடு பிடிக்கிறது முன்னாடி முடிச்சிட்டோன்னா இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக மாறாது. நம்ம நாட்டிலே இந்த பிரச்சனை நடக்கிற சான்சஸ் இருக்காது. ரூலர்ஸ் ஆஃப் த நெய்பரிங் கண்ட்ரிஸ் டூ வேர் worried by the development in France and plans to send troops to put down the event that had been taking place there since the summer of 1789. ஸோ இது மட்டும் செய்யாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரூப்ஸ், அதாவது மிலிட்ரியை வந்து அந்த இடத்துக்கு சென்ட் பண்ணுறாங்க. Before this could happen, the National Assembly voted in April 1792 to declare war against Prussia and Austria. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரியா ப்ருஷியாலாம் சேர்ந்து தான் இதை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நேஷனல் அசம்பிளிக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் டக்குன்னு 1792 ஓட்டிங் பண்ணி ப்ருஷியாவுக்கும் ஆஸ்ட்ரியாவுக்கும் ஒரு வாரே டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஸோ சாதாரணமாக மக்கள் படைங்கிறது சும்மா சின்னதாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட்டே மக்கள் தாங்கிறதுனால thousands of volunteers thronged from the provinces to join the army. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நமக்கு சுதந்திரம் கடைசி இருக்குது, இதை நம்ம தக்க வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம ஃபைட் பண்ணி தான் சொல்லிங்கன்னா thousands of volunteers பல்லாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா சேர்றாங்க ஆர்மியில். They saw this as a war of people against kings and aristocracies. ஸோ அரிஸ்டோக்ரேஷிஸ்னால் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பணக்காரங்க, ராஜாவோட வேலை செய்கிறவங்க, அப்புறம் கிங்ஸ். ஸோ கிங்ஸுக்கும் மக்களுக்கும் நடக்கிற ஒரு ஃபைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்குறாங்க. Among the patriotic songs this sang was the Marseillaise, composed by the poet Roger de Lisle, was sung for the first time by volunteers from Marseille as they marched into Paris and got its name. The Marseillaise is now the national anthem of France. ஸோ இதோட ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இந்த இடத்துல என்னன்னா நிறைய பேட்ரியாட்டிக் சாங்ஸ் அந்த டைமில் பாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Marseillaise. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜர் டி அயல், அதாவது ஐசில் வந்து அந்த இடத்துல அயல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேர் வச்சுட்டு ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாங் வந்து கம்போஸ் பண்ணுறாரு. இது வந்து மர்சைல்ஸுங்கிற ஒரு ஊர்லேருந்து பாரிஸ்க்கு வந்து மார்ச் பண்ணப்போ பாடிக்கிட்டே போன ஒரு சாங். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மர்சைல்ஸுங்கிறது மர்சைலிஸ்ங்கிற ஒரு ப்ரொனன்சியேஷனை கொஞ்சம் மாற்றிட்டு அதை வந்து இப்போ ஃப்ரான்ஸோட நேஷ்னல் ஆந்தம். The Revolutionary Wars brought losses and economic difficulties to the people. While the men were away fighting at the front, women were left to cope with the tasks of earning a living and looking after their families. Large section of population were convinced that the revolution had to be carried further. As the Constitution of 1791 gave political rights only to the richer section of society, political clubs became an important rallying point for people who wished to discuss government policies and plan their own forms of action. The most successful of these clubs were that of Jacobins, which got its name from the former convent of Saint Jacob in Paris. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெவல்யூஷனரி வார்ஸ் அதுனா எப்போவே ஒரு வார் நடக்கிறப்போ பொருளாதார வீழ்ச்சி நடக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாஸஸும் எக்கனாமிக் டிஃபிகல்ட்டிஸும் வருது. அதில் மென்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது
மென்ஸ் எல்லாம் வந்து வாருக்கு போகிறப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உமன் மட்டும்தான் ஃபேமிலியை பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டம் வருது. ஸோ அந்த இடத்துல அவங்களே சம்பாதிச்சு அவங்களும் வந்து குடும்பத்தை பார்த்துக்கணும். ஸோ லார்ஜ் செக்ஷன் ஆஃப் பீப்புள், அதாவது எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்படி கன்வின்ஸ் ஆகிறாங்கன்னா, ஸோ கண்டிப்பாக இந்த ரெவல்யூஷன் நமக்கு தேவைன்னா கண்டிப்பாக இதை இந்த ஃபைட் வந்து நடந்தே ஆகணுங்கிற ஒரு கன்வின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுது. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த ஓட்டிங் ரைட்ஸ் வந்து இப்போது ரிச்சர் செக்ஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கவர்மெண்ட் பாலிசிஸை மாற்றணுமோ அவங்களோட ஓன் ஃபார்ம் ஆக்ஷனில் நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் பொலிட்டிக்கல் கிளப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ரேனிங் பாயிண்டாக வச்சுருந்தாங்க. அதாவது பொலிட்டிக்கல் கிளப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லானது தான் அதை ஜாக்கோபின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வர ஃப்ரெண்ட்ஸ் ரெவல்யூஷனே ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இவங்க வந்து எப்படி வந்தாங்கன்னா கான்வென்ட், அதாவது கான்வென்ட்னா பில்டிங் பிலாங்கிங் டு அ கம்யூனிட்டி டிவோட்டட் டு அ ரிலீஜியஸ் லைஃப். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்ச் அந்த மாதிரி இடங்களை சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் ஜேக்கப்ங்கிற ஒரு கான்வென்ட்டில் பாரிஸில் இருந்த ஒரு கான்வென்ட்லேருந்து இது வந்து இந்த கிளப் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்வென்ட்டோட மீனிங் கீழே இருக்குது, அது நீங்கள் பார்த்துக்கலாம். Section 4 of the chapter will tell you more about this activity and demands. The members of the Jacobin Club belong mainly to the less prosperous section of the society. They include a small shopkeepers, artisans such as shoemakers, pastry cooks, watchmakers, printers, as well as servants and daily wage workers. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கோபின் கிளப் வந்து ரொம்ப ஃபாஸ்பரஸான பீப்புளெலாம் இல்லை. அதாவது நம்ம நேஷ்னல் அசம்பிளியில் இருந்த மாதிரி ரொம்ப நல்லா படித்தவங்க இல்லாத இப்போது இந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா ஸ்மால் ஷாப்கீக்கர்ஸ், ஸோ சின்ன சின்ன கடை வச்சுருக்கிறவங்க, அப்புறம் ஷூ மேக்கர்ஸ், பேஸ்ட்ரி குக்ஸ், அதாவது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரெட் இந்த மாதிரி ஐட்டம் தான் நிறையா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் பேஸ்ட்ரி குக்ஸுங்கிறது ஒரு காமனான வேலை. அப்புறம் வாட்ச் மேக்கர்ஸ், பிரிண்டர்ஸ், சர்வெண்ட்ஸ், டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ், இவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன படிக்காத வந்து மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இவங்களோட தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமிலியன் ரோபேஸ்பியர். A large group among the Jacobins decided to start wearing long stripping trousers similar to those worn by dock workers. This was to set themselves apart from the fashionable section of society, especially noble who wore knee breeches. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமிலியன் ரோபேஸ்பியர் தான் அவரோட லீடர். இதில் லார்ஜ் செக்ஷன் ஆஃப் குரூப் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் போட்ட பேண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஸ்ட்ரைப் போட்ட ட்ரௌசர்ஸ் தான் அவங்க வந்து வேர் பண்ணுறாங்களோ. ஏன் இதை பண்ணுறாங்கன்னா நோபல்ஸை விட தனித்து இயங்கிறதுக்காக. ஏன்னா நோபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ பிரீச்சஸ்னு ஒன்று போடுவாங்க, அதாவது முட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கும், முட்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீ பிரீச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நோபல்ஸ் தான் போடுவாங்க, அது பணக்காரங்க. ஆனால் இந்த ஸ்ட்ரிப்டு பேண்ட்ஸ், அதாவது ரொம்ப லாங்காக இருக்கிற ஸ்ட்ரிப்டு பேண்ட்ஸ்லாம் யார் போடுவாங்கன்னா டாக் ஒர்க்கர்ஸ். அதாவது டாக் ஒர்க்கர்ஸ்னால் அந்த டைம்லலாம் நமக்கு ஃப்ளைட்டெல்லாம் இருக்காது, ஒன்லி ஷிப் தான். ஸோ அந்த ஷிப் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டில் இறங்குறப்போ அந்த இடத்துல அது எடுத்து வைக்கிற ஆளுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டாக் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் இவங்க போய் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சான்ஸ் குலோட்டர்ஸ் கப்புன்னு சொல்கிறாங்க. அது இந்த சான்ஸ் குலோட்டர்ஸ்னால் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிப்பாக இருக்குது நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இவங்களோட ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேஷனபுளாகவும் இல்லை. It was a way of proclaiming the end of power wielded by the wearers of knee breeches. These Jacobins came to be known as the sans-culottons, literally meaning those without knee breeches. Sans-culottons men wore in addition the red cap that symbolized liberty. Women, however, not allowed to do so. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது என்ன நமக்கு சொல்ல வருதுன்னா நீ பிரீச்சஸ், அதாவது நோபல்ஸ் தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. யாரெல்லாம் நீ பிரீச்சஸ் போடுறாங்களோ அவங்களோட எண்டை தான் இந்த இடத்துல அவங்க வந்து சொல்கிறாங்க. அதாவது நீ பிரீச்சஸ் யார் போடுவாங்கன்னா நோபல்ஸ். ஸோ நோபல்ஸோட எண்டை வந்து இந்த இடத்துல நமக்கு சொல்கிற மாதிரி அவங்க காட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமா பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஏன் சான்ஸ் குலோட்டன்னு சொல்கிறாங்கன்னா சான்ஸ் குலோட்டன்ஸ்க்கு என்ன அர்த்தம்னா தோஸ் வித்தவுட் நீ பிரீச்சஸ். ஸோ நீ பிரீச்சஸ் இல்லாதவங்கள சான்ஸ் குலோட்டன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த சான்ஸ் குலோட்டர்ஸ் மென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெட் கேப் வந்து போடுவாங்க. நீங்கள் முன்னாடி ஸ்லைட்டை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெட் கேப் போட்டிருப்பாங்க. ஆனால் உமன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போடக்கூடாது. In the summer of 1792, the Jacobin planned an insurrection of a large number of Parisians who were angered by the short supplies and high prices of food. On the morning of August 10, they stormed the palace of Tuileries, massacred the king's guard, and held the king himself a hostage for several hours. Later, the assembly voted to imprison the royal family. Elections were held from now on. All men of 21 years and above, regardless of wealth, got the right to vote. The newly elected assembly was called the Convention. On 21 September 1792,
It abolished the monarchy and declared France a republic. As you know, a republic is a form of government where the people elect the government including the head of the. ஸோ அதான் இந்த பேஜில் இப்படி தான் இருக்குது. அடுத்த பேஜில் இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதாவது இப்போ வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 1792 ஒரு இன்சரக்ஷன் வந்து பிளான் பண்ணுறாங்க. அதாவது இப்போது வார் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஃபுட்டில் ஷார்ட் சப்ளைஸ் இருக்குது, அதுவும் ஹை ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரிஷன்ஸ் வந்து ரொம்ப கோவமாக இருந்தாங்க. அதனால் ஆகஸ்ட் 10 வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவத்தை வச்சு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதாவது பேலஸ் ஆஃப் டொலரஸில் தான் வந்து ராஜா இருந்தார். ஸோ அவரோட காட்ஸ் எல்லாம் மசாக்கர் பண்ணி அதாவது அவரோட காட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு இவங்க போயிட்டு அந்த ராஜாவே ஒரு ஹோஸ்டேஜாக வந்து பார்த்திங்கன்னா செவரல் ஹால்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராயல் ஃபேமிலியை இம்ப்ரெஷன் பண்ணுறதுக்காக அந்த அசம்பிளியே வருது ஃப்ரம் நவ் ஆன். ஸோ இப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் அண்ட் அபோவ், இப்போ 21 இயர்ஸ்க்கு அப்புறமும் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வெல்த் எவ்வளோ வேணா இருக்கலாம், ஆனால் 21 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிடச்சிது ஓட் பண்ணுறதுக்கு. இந்த நியூலி எலெக்டட் சிஸ்டம் வாஸ் கால்டு கன்வென்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 21 செப்டம்பர் 1792 இது வந்து மொனார்க்கியை டோட்டலி அபாலிஷ் பண்ணிருச்சு. அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ஒரு ரிப்பப்ளிக்காக மாறிடுச்சு. As you know, a republic is a form of government where the people elect the government including the head of the government. This is no hereditary monarchy. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரிப்பப்ளிக்னா என்னன்னா, அதாவது நம்ம ஒரு கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட், அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டில் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் வரைக்கும் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் தான் செலக்ட் பண்ண முடியும். தெர் இஸ் நோ ஹெரிடிட்டரி மொனார்கி, அதாவது இந்த வாரிசு அரசியல் அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது. You can try and find out some other countries that are republic and investigate when and how they become so. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில கண்ட்ரிஸ் வந்து எப்போ ரிப்பப்ளிக்காகவும் அவங்க எப்படி வந்து ரிப்பப்ளிக்காகவும் மாறினாங்கிறது தான் நீங்கள் இப்போ பார்க்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ லூயிஸ் 16 தான் இவ்வளோ வேலை செஞ்சு வச்சுருக்காரு. போயிட்டு பக்கத்து நாட்டில் போயிட்டு வாரை கூட்டு வந்துட்டாரு, அப்புறம் டாக்ஸஸ்லாம் உயர்த்தாரு, அப்புறம் ஓல்டு ரெஜிமை இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் என்ன தான் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் 16 வாஸ் சென்டென்ஸ் டு டெத் பை அ கோர்ட் ஆன் த சார்ஜ் ஆஃப் ட்ரெசன். ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ரெஜிம் ஃபாலோ பண்ணது விடுங்க, இவ்வளோ நாள் மக்களை கொடுமைப்படுத்தணும் எதுவும் எடுத்துக்கல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இவருக்கு வந்து டெத்து, அதாவது சென்டென்ஸ் டு டெத்து ஏன் வந்து அவர் வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்கன்னா பிட்ரேல் ஆஃப் ஒன்ஸ் கண்ட்ரி ஆர் கவர்மெண்ட் ட்ரெசனுங்கிற காரணத்தினால தான். அதாவது அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து நாடுகளோட சீக்ரெட் நெகோசியேஷன்ஸ் மூலயமா வாரை வந்து பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ட்ரெசனுங்கிறதுனால அவரை வந்து டெத்துக்கு சென்டென்ஸ் பண்ணிட்டார். ஆன் 21 January 1793 he was executed publicly at the place de la Concorde. ஸோ பிளேஸ் de la Concordeங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக எல்லாருக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அவங்களோட வைஃப் வந்து பார்த்தீங்கன்னா மேரி ஆண்டோனியட், நீங்கள் வந்து முன்னாடி பார்த்துக்கலாம், ஆஸ்திரேலியன் பிரின்சஸ். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளே அதே மாதிரி மரண தண்டனை கொடுத்தாங்க. த ரீன் ஆஃப் டெரர். சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா இப்போ தான் ரீன் ஆஃப் டெரர், அதாவது இது வரைக்கும் இருந்ததை விட ரொம்ப கஷ்டமான ஒரு ரீன் நடக்குது. The period for 1793 to 1794 represents the reign of terror. Robespierre followed a policy of several control and punishment. All those whom see as being enemies of the republic, ex-nobles and clergy, members of other political parties, even member of his own political party who did not agree with his methods, were arrested, imprisoned, and they tried by revolutionary tribunal. If the court found them guilty, they were guillotined. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1793 1795 வரைக்கும் ரீன் ஆஃப் டெரர்னு சொல்கிறாங்க. அதாவது ஏன் இது ரீன் ஆஃப் டெரர்னு சொல்கிறாங்கன்னா ரூபிஸ்பியர், அதாவது மேக்ஸிமிலியன் ரூபிஸ்பியர் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம், ஜாக்கபன்ஸோட தலைவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கன்வென்ஷனில் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டாக இருக்கார். கன்வென்ஷனுங்கிறது இப்போ இருக்கிற ப்ரெசன்ட், இப்போ இந்த ஸ்டோரியில் நடந்துகிட்டு இருக்க இப்போ ப்ரெசென்ட்டில் ஃப்ரான்ஸோட டைப் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ அந்த கன்வென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ராபிஸ்பியர் தான் ஹெட்டாக இருக்கார். அவர் வந்து செவரல் கண்ட்ரோல் பனிஷ்மெண்ட்டையும் ஃபாலோ பண்ணார். ஸோ யாரெல்லாம் ஒரு எனிமியாக பார்த்தாங்கன்னா எக்ஸ் நோபல்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நோபல்ஸ் ஓல்டு ரெஜிம் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ் நோபல்ஸையும் கிளர்ஜியும் இல்லைனா பொலிட்டிக்கல் பார்ட்டி அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளப் ஃபார்மர்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட எனிமி மாதிரி பார்த்தாரு. ஏன் தன்னோட பார்ட்டிலேயே யாரெல்லாம் அவரோட மெத்தட்ஸ் வந்து ஏற்றுக்கலையோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா எனிமையாக தான் பார்த்தாரு. அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் போட்டாங்க, இம்ப்ரெசன்ட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெவல்யூஷனரி ட்ரிபியூனல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணார்.
இஃப் ஒருவேளை அவங்கள வந்து கோர்ட் வந்து கில்ட்டின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து குலிட்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன இந்த குலிட்டைன் தான் பார்த்தீங்கன்னா, the guillotine is a device consisting of two poles and a blade with which a person is beheaded. It was named after Dr. Guillotine who invented it. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதை இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா பீஹெடர். ஸோ இதில் வந்து ஒன்றும் கிடையாது, அதாவது மேலே ஒரு பிளேட் இருக்கும். ஸோ அந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டான பிளேட். அது மினிமம் ஒரு 15-20 அந்த மாதிரி கேஜிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஷார்ப்பான ஒரு பிளேட் இருக்கும். ஸோ ஒரு மனுஷனோட தலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டைகளை விட்டு அந்த தலை வந்து ஒரு சைடும் ஒரு பாடி வந்து ஒரு சைடும் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிளேடை வந்து தூக்கி பிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 2 ஸ்டிக்குக்கு நடுவில் அந்த பர்சனோட தலையை வச்சு அந்த பிளேடை விட்ட உடனே அது டக்குனு கழுத்தில், அதாவது பின் கழுத்தில் வந்து விழுந்து அவரோட தலை வந்து டோட்டலி துண்டாயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குலிட்டின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பீஹெடர்னு கூட சொல்லுவாங்க. Robespierre government issued laws placing a maximum ceiling on wages and prices. Meat and bread were rationed. Peasants were forced to transport their grain to cities and sell it at fixed prices by the government. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோபிஸ்பியரோட கவர்மெண்ட்டில் வந்து வேஜஸ்லேயும் ப்ரைஸஸ்லேயும் மேக்ஸிமமாக இருந்தது. அதாவது சாதாரணமாக இப்போது நீங்கள் கம்மியாக வேஜஸ் கொடுக்குற மாதிரி லேபரர்ஸ்க்கெல்லாம் கம்மியாக கொடுக்க முடியாது, அதிகமாக கொடுக்கணும். அப்புறம் மீட் அண்ட் பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ட், அதாவது அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி அவங்க சொன்ன விலையில் சிட்டிஸ்க்கெல்லாம் அனுப்ப சொன்னாங்க கிரெயின்ஸை. தி யூஸ் ஆஃப் மோர் எக்ஸ்பென்சிவ் ஒயிட் ஃப்ளவர் வாஸ் ஃபார்பிடன். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒயிட் ஃப்ளவர், அதாவது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதாவது எக்ஸ்பென்சிவ்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒயிட் ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்பிட் பண்ணுறாங்க. அதாவது இதெல்லாம் யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சிட்டிசன் ஆர் ரெக்வயர்ட் டு ஈட் த பெயின் டிலைட், அதாவது ஈக்குவாலிட்டி பிரெட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு நீங்கள் பார்க்கலாம். அதாவது இவர் வந்து எல்லாத்துலேயும் ஈக்குவாலிட்டி பார்க்குறாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிரெட்டு தான் சாப்பிடணும், அதாவது எல்லாருமே ஒரே டைப் ஆஃப் பிரெட் தான் சாப்பிடணும். லோஃப் மேட் ஆஃப் ஹோல் வீட், அதாவது கோதுமாவில் செஞ்ச லோஃப் தான், அதாவது ஒரு பிரெட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவாலிட்டி வாஸ் ஆல்சோ சாட் டு பி ப்ராக்டிஸ் டு ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் அட்ரஸ் இன்ஸ்டெட் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் மிஸ்ஸியர் அண்ட் மேடம். ஆல் ஃப்ரெண்ட்ஸ் மென் அண்ட் உமன் வேர் ஹென்ஃபோர்த் சிட்டியோன் அண்ட் சிட்டியோனே. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மோன்சியர்னு இருக்கும், ஆனால் அதோட ப்ரொனன்சியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிஷியர், அதாவது சர்னு அர்த்தம். அது மேடம்னு இருக்கும், அது வந்து மதாம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேடம்னு அர்த்தம், அதாவது ஃப்ரெண்ட்ஸில். ஆனால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஏன் இப்போ கூட இந்த ப்ரெசென்ட்டில் இந்த 2000 காலத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷியரும் மேடாமும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுவில் அந்த ரீன் ஆஃப் டெரரில் மட்டும் சிட்டியோனே, அதாவது சிட்டிசன்கிற ஒரு வேர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாங்க. அதாவது சிட்டியோனா மேல், சிட்டியோனினா ஃபீமேல். ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம்னா சிட்டிசன் அர்த்தம். Churches were shut down and their building converted into barracks or offices. ஸோ சர்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. அதாவது இந்த இதில் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா மேக்ஸிமலினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சு மேலே வந்து அவ்வளோ இது இல்லை, அப்புறம் கிளர்ஜி மேலே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வெறுப்பு இருக்குன்னு நம்ம காட்டுறாங்க. அப்புறம் அந்த பில்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேராக்ஸ் இல்லைனா ஆஃபீஸஸ் மாற்றிடுறாங்க. ஸோ பேராக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறேன்னா ஒரு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் வெப்பன்ஸ்லாம் வைப்பாங்க. ஸோ அது வந்து பேராக்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஆஃபீஸஸ்னு சொல்லலாம். ரோபேஸ்பியர் pursued his policies so relentlessly that even his supporters began to demand moderation. Finally, he was convicted by a court in July 1794, arrested on the next day, sent to guillotine. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெலன்லெஸ்லி, அதாவது ரூல் மேலே ரூல், இந்த ரூல் தான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால ஏன் அவரோட சப்போர்ட்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப கொஞ்சம் மாடரேஷன் இருக்கலாமேங்கிற ஒரு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெலன்லெஸ்லி கொடுத்துட்டே இருந்தார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வேறு வழி இல்லாமல் 1794 அவர் வந்து ஒரு கோர்ட்டில் வந்து கன்விக்ட் பண்ணி அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா கில்லட்டின் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமிலியன் ரூபிஸ்பியரை என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். த ரெவல்யூஷனரி ஜேர்னலிஸ்ட் கேமல் டெஸ்மோலோயிஸ் wrote the following in 1793. He was executed shortly after during the reign of terror. Some people believe that liberty is like a child, which need to grow to a phase of being disciplined before it attains maturity. Quite the opposite. Liberty is happiness, reason, equality, justice. It is the declaration of rights. You would like to finish off all your enemies by guillotining them. Has anyone heard of something more senseless? Would it be possible to bring a single person to scaffold without making 10 more enemies among his relations or friends? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சம் பீப்புள் வந்து லிபர்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து குழந்தை.
ஸோ அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா வளர்கிறதுக்கு முன்னாடி டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அது பார்த்தீங்கன்னா அது மெச்சூரிட்டி வளர்கிறப்போ அது வந்து ஒரு டிசிப்ளினான அது ஒரு நல்ல ஒரு லிபர்ட்டியாக இருக்கும். ஆனால் லிபர்ட்டினா டிஃப்ரெண்ட். அதாவது லிபர்ட்டினா என்ன அர்த்தம்னு சொல்கிறாங்கன்னா, லிபர்ட்டினா ஹாப்பினஸ், லிபர்ட்டினா ரீசன், லிபர்ட்டினா ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லிபர்ட்டின்னு சொல்கிறாங்க. would like to finish off all your enemies by guillotining them. ஸோ உங்களோட எல்லா எனிமீஸையும் குலிட்டைன் பண்ணிடுவீங்களா? ஸோ எவ்வளோ பேர் குலிட்டைன் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. has anyone heard of something more senseless? ஸோ இதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மோர் சம்திங் சென்ஸ்லெஸ்ஸாக யாராவது வந்து கேட்டிருக்கீங்களா? would it be possible to bring a single person to scaffold without making 10 more enemies among his relations and friends? ஸோ ஒருத்தனை கொள்றதுனால 10 எனிமி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். ஸோ ஒரு ஆள், அதாவது ஒரு அந்த வீட்டில் இருக்கிற ஒரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவர் குலிட்டைன் பண்ணுறப்போ அவங்களோட பசங்க, அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட அம்மா அப்பா, இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் மேலே ஒரு கோவம் வரும். அதாவது ஒருத்தனை அழிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 எனிமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கிரியேட் பண்ணுறான். அதாவது இது யார் சொல்கிறாங்கன்னா இந்த ஜேர்னலிஸ்ட் கேமில்லே டெஸ்மோலின்ஸ். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமிலியன் ரூபிஸ்பியரை பார்த்து சொல்கிறாரு. ஆனால் இது எழுத்துல கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவரை எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க, அதாவது குலிட்டைன் பண்ணிடுறாங்க. On 7 February 1794, Robespierre made a speech at the convention, which has then carried by newspaper Le Moniteur Universel. Here is an extract from it. So, February 7, 1794 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் பண்ணுறாரு ரூபிஸ்பியர், அதாவது கன்வென்ஷனில். அது வந்து பார்த்தீங்கன்னா லே மோனிட்டர் யூனிவர்சல்ங்கிற ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, நம்ம படிக்கலாம். To establish a consolidated democracy, to achieve the peaceful rule of constitutional law, we must first finish the war of liberty against tyranny. We must annihilate the enemies of the republic at home and abroad, or else we shall perish. In time of revolution, a democratic government may rely on terror. Terror is nothing but justice, swift, severe and inflexible, and is used to meet the most urgent needs of fatherland. To curb the enemies of liberty through terror is right of founder of the republic. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோக்ரஸி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கோ கன்சாலிடேட் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஒரு கான்ஸ்டியூஷன் லாஸை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ரூல் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிபர்ட்டிக்கும் டைரானிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற வாரம் வந்து ஃபினிஷ் பண்ணி ஆகணும். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற இந்த லிபர்ட்டிக்கு சுற்றி இருக்கிற எனிமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்னிகிலேட் பண்ணிடணும், அதாவது கொல்லணும்னு சொல்கிறாரு. யார்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம வீட்டுக்குள்ளேயே, அதாவது நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிறது, இல்லைனா அப்ராட், அதெல்லாம் வெளிநாட்டுக்குள்ளே இருக்குது, அவங்கள எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னிகிலேட் பண்ணணும். யாருன்னா நம்மளோட ரிப்பப்ளிக்கோட எனிமீஸை. இன் டைம் ஆஃப் ரெவல்யூஷன் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் மே ரிலை ஆன் டெரர். ஸோ ரெவல்யூஷன் நடக்கிறப்போ ஒரு டெரர் வந்து இருக்கணும்னு சொல்கிறாரு. அதாவது இவரோட ரீன் ஆஃப் டெரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷன் இவர் சொல்கிறாரு. அதாவது டெரர்னா என்ன, ஒன்றுமே கிடையாது, ஜஸ்டிஸ், ஸ்விஃப்ட், செவர் அண்ட் இன்ஃப்ளெக்சிபிள். அதாவது இந்த மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இஸ் யூஸ் டு மீட் த மோஸ்ட் அர்ஜென்ட் நீட்ஸ் ஆஃப் த ஃபாதர்லேண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் அர்ஜென்ட் நீட்ஸ் ஆஃப் த ஃபாதர்லேண்ட்னு சொல்கிறாரு. டு கர்ப் தி எனிமீஸ் ஆஃப் லிபர்ட்டி டு டெரர் இஸ் ரைட் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் ரிப்பப்ளிக். ஸோ தன்னோட லிபர்ட்டிக்கு யாரெல்லாம் எனிமையாக இருக்காங்களோ அவங்களாம் டெரர் மூலயமா கர்ப் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் த ரிப்பப்ளிக்னு சொல்கிறாங்க. So figure 11. The revolutionary government sought to mobilize the loyalty of its subjects through various means. One of them was staging a festival like this one. Symbols from civilization of ancient Greece and Rome were used to convey the aura of hallowed history. The pavilion on a raised platform in the middle, carried by classic columns, was made of perishable material that could be dismantled. Describe the group of people, their clothes, their old action, what impression a revolutionary festival this image conveys. So இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு ஃபெஸ்டிவல். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு நம்ம இருக்கும், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிஷபிள் ஆப்ஜெக்ட் வந்து வச்சுருவாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாங்க. இது வந்து என்ன ஒரு ரெவல்யூஷனரி ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா கன்வே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.